நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஐ நோ யூ ஆர் டயர்ட். ஐ நோ யூ ஆர் broken. எனக்கு தெரியும். இன்னைக்கு நேத்தனில் ரொம்ப நாளாகவே நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஒவ்வொரு செமஸ்டர் ஆரம்பிக்கும் போதும் அடுத்தடுத்த கிளாஸில் ஜாயின் பண்ணும் போதும் வேட் ஐ டிசைட் டு அச்சீவ் திங்ஸ். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்ல ஹேபிட்ஸ், ஃபஸ்ட் ரேங்க், நல்ல கிரேட், நிறைய கற்றுக்கணும், நல்லா படித்து முன்னேறணும், அப்படி இப்படின்னு. பட் என்ன ஆகுன்னு தெரியாது. எப்படி தான் கையை மீறி போகும்னு தெரியவே தெரியாது. we will come back to the same starting point with no progress. எதுவுமே இல்லாமல் மனசுடைஞ்சு போய் திரும்பவும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும் ஆசை மட்டும்தான் இருக்கும். வருத்தப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் ஏதோ நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. ஈவன் நானும் இருந்திருக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளால் முடியுமா நம்ம சந்தேகப்படும் போது நம்ம மனசில் முடியாதுங்கிறத பதிக்கிறோம். ஆனால் அதையும் மீறி நம்ம முயற்சி செஞ்சு முடியுமா அப்படின்னு முயன்று பார்க்கும்போது தான் நம்ம அந்த சந்தேகங்களை சவால்களாக பார்ப்போம். அந்த சந்தேகங்களை சவால்களாக பார்த்து முறியடிப்போம். இன்ன வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் you had a aim but you didn't have a plan, you didn't have a system to do it. So create a plan, create a system to do it. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக தெரிஞ்சா அதை எப்படி அடையணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரியாது அப்படின்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். The world is full of opportunities to learn. உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னா படிக்கணும்னு தெரியும். பட் எப்படி படிக்கணும், எப்பெல்லாம் படிக்கணும், எப்படி படித்தா புரியும், இல்லை படிக்கிறது புரியவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கா? யூடியூப் போங்க. நீங்கள் டிவி பார்க்குறதுக்காகவோ சீரியஸ் பார்க்குறதுக்காகவோ 1 மணி நேரம் வச்சுருப்பீங்க. அந்த 1 மணி நேரத்தில் இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். டேம் ஷூர் யூ வில் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். அப்துல் கலாம் தெளிவாக சொல்லியிருப்பார், இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் அ சன். அவுட்கம்ங்கிறது 2வது. முதல்ல முயற்சி தான். நீங்கள் ஸ்கூலை விட்டோ வீட்டை விட்டோ ஆஃபீஸை விட்டோ வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களால் வானத்தை தொடர அளவுக்கு பிரம்மாண்டமான மிகவும் பயங்கரமான கட்டடங்களை பார்க்க முடியும். பட் உங்களால் அசிங்கமாக பெயிண்ட் இல்லாமல் வெறும் காங்கிரீட்டும் கம்பியுமா நிற்கிற எந்த ஃபவுண்டேஷனையும் பார்க்க முடியாது. உங்கள் கண்கள் அது படாது. எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக கலர்ஃபுல்லாக ஜொலிக்கிற அழகாக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி தான் யூடியூப், இன்ஸ்டா, லிங்க்டின், வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு போனீங்க அப்படின்னா நிறைய ஃபேண்டஸியான சேனல், நிறைய ப்ரொடக்டிவிட்டி மாஸ்டர்ஸ், டாப்பர்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இப்படின்னு நிறைய ஸ்கில்ட் அண்ட் டேலண்டடான பீப்புள்ஸை மட்டும்தான் பார்ப்பீங்க. அவங்க மட்டும்தான் அந்த க்ரௌடில் அவுட் ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. நம்மளே வியந்து பார்ப்போம். ஏன்னா they are skilled and talented and excellent. ஆனால் never forget, அவங்க எல்லாரையும் தாங்கி நிற்கிறதும், மற்றவங்க எல்லாரை விட உயரத்தில் நிற்க வைக்கிறதும், எல்லாரும் பார்த்து மறந்து போகிறதும் ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், ட்ராபேக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் அந்த அசிங்கமான ஃபவுண்டேஷன் the society never wants to show you. No one sees from outside. Always remember, நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. It's fine to getting rejected. It's fine to fail. It's fine to being stupid. It's fine to lose hope. ஆனால் never stop constructing. ஒரு நாள் அந்த ஃபவுண்டேஷன் முடிவடையும். You will start seeing the success. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியவே செய்யாதவங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க. அந்த நாள் ரொம்ப தொலைவுலலாம் இல்லை, அடைய முடியாத தூரத்துலையும் இல்லை. All it takes is an action plan and a system. யாரும் யாருக்காகவும் உதவுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் தேடணும். உங்களுக்கு தேவையா அப்போ நீங்கள் தான் உழைக்கணும். எப்போ தான் இதெல்லாம் செயல்படுத்தலான்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த மொமெண்ட்டை தாண்டி சிறந்த மொமெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் டூயிங் இட் ரைட் நவ், ரைட் அவே. முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். வெற்றி தூரத்துலலாம் இல்லை. முயன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கஷ்டப்படுவோம், இன்னைக்கு தோல்வி அடைவோம். ஆனால் இது எல்லாம் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். இன் ஃபியூச்சர் நோ ஒன் கோனா see that. எல்லாரும் உங்களோட சக்ஸஸ் தான் பார்க்க போகிறாங்க. எல்லாரும் உங்கள் சக்ஸஸை பார்த்தா வியப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி when no one is watching you. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம்.